இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்டர் பேராமீட்டர்ஸ் ஃபார் கோல்ட்ஃபிஷ், அதாவது கரெக்டான வாட்டர் பேராமீட்டர்ஸ் ஃபார் கோல்ட்ஃபிஷ் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக கோல்ட்ஃபிஷ் வச்சுருக்க எல்லாங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்ட்ஃபிஷ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மாதிரி அக்வாரியம் வந்து வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி ஃபிஷ் வச்சுருந்தாலும் சரி, வாட்டர் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஃபிஷ்ஷுக்கு வாட்டர் பேராமீட்டர்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னா தான் அந்த ஃபிஷ்ஷு சாகிறதுக்கு 90% அதுதான் ரீசன். வாட்டர் வந்து சரியில்லை அப்படின்னா தான். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து பரவுறது கோல்ட் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், மற்ற எந்த ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், தண்ணி சரியில்லைன்னா தான் அது இன்ஃபெக்ஷனாக வந்து மாறி அது ஃபிஷ்ஷை வந்து சாகடிச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃபீடும் கொடுக்கணும். ஸோ ஃபீடு அண்ட் வாட்டர் இது ரெண்டு தான் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கும். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோல்ட் ஃபிஷ் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி செட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, நான் ஏன் பிகினர் சொல்கிறேன்னா 80% வந்து பிகினர்ஸ் வந்து வாங்குகிற ஃபிஷ் வந்து கோல்ட் ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். அதாவது அப்படி இல்லைன்னா லைஃப் பேரர் ஃபிஷ் வந்து கப்பி ஃபிஷ் இல்லை மூலி ஃபிஷ் வாங்குவாங்க. இது ரெண்டும் இல்லைனா கோல்ட் ஃபிஷ் தான் வாங்குவாங்க. ஸோ கோல்ட் ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஸோ ஃபிஷ் டேங்க்கு வந்து ஒரு சைஸ் பார்ப்பாங்க. எந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் எந்த சைஸ்க்கு வந்து நம்ம வச்சா கரெக்டாக செட் ஆகும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஸோ ஃபிஷ் டேங்கை வாங்கிட்டு வருவாங்க. ஃபிஷ் டேங்க்கு கூடயே ஃபிஷ்ஷையும் வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து டேப் வாட்டரை பிடிச்சி ஊற்றிட்டு அப்படியே ஃபிஷ்ஷஸ் விடுவாங்க. கொஞ்ச நாளில் ஃபிஷ் வந்து செத்து போயிடும். அதே மாதிரி அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, முதல்ல வாட்டரை வந்து நீங்கள் ஏஜ் வாட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி வாட்டரில் இருக்கிற சில பேராமீட்டர்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து டெஸ்டிங் கிட், அதாவது ஏபிஐ டெஸ்டிங் கிட் அப்படின்னு சொல்லி ஒன்று சேல் பண்ணுறாங்க. ஸோ ஏபிஐ அப்படிங்கிறது ரொம்பவே காமனாக ரொம்பவே பாப்புலரான ஒரு டெஸ்டிங் கிட்டு, ஒரு பிராண்டு. ஸோ அந்த பிராண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா அதிலே வேறு பிராண்டில் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஏபிஐ வந்து மோஸ்ட்லி ரெக்கமெண்டடு. மோஸ்ட் ஆஃப் த அக்வாரியமில் வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே ஃபிஷ் டேங்க் வந்து புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல டேங்க்கு, அப்புறம் அதுக்குண்டான அதாவது பாட்டமில் செடிமெண்டேஷனுக்கு போடுற ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறமா நீங்கள் பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ் வைக்கிறீங்கன்னா பிளாஸ்டிக் பிளான்ட்ஸு, அது மாதிரி ஏதாவது டாய்ஸ் வைக்கிறீங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு ஃபில்ட்ரு, அதாவது இன்டர்னல் ஃபில்டரோ இல்லை ஏர் பம்போ இதெல்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபிஷ் வந்து டேங்க்கோடு வாங்கிட்டு வராதிங்க. எந்த லைஃப் ஃபிஷ்ஷஸ் எதுவுமே வாங்கிட்டு வராமல் நீங்கள் வெறும் டாய்ஸு, டேங்க்கு, அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டேங்க்கை வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து போர் வாட்டராக இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி டேங்க்கில் இருக்கிற வாட்டர் பிடிக்கிறீங்க அப்படின்னா குளோரின் கண்டென்ட் வந்து இருக்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கார்ப்பரேஷன் வாட்டர் ஊற்றுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் குளோரின் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ குளோரின் ரிமூவர் வந்து சேல் பண்ணுறாங்க அக்வாரியமில். குளோரின் ரிமூவர் வாங்கி அதை வந்து நீங்கள் உங்கள் வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேப் வாட்டரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏஜ் வாட்டரை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து வாங்க போங்க. அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வாட்டர் வந்து ஏஜ் வாட்டராக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதை ஏஜ் வாட்டராக இருக்கும்போதே குளோரின் கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த வாட்டரை நீங்கள் வந்து டேங்க்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு அதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வாட்டர் கண்டிஷ்னர் இதெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்ச நாள், அதாவது ஃபில்டரை வந்து ரன் பண்ண விடணும். ஃபில்டரை ரன் பண்ண விட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து இந்த வாட்டரில் இருக்கிற எல்லா கண்டென்ட், அதாவது குளோரின் கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஆல்ரெடி குளோரின் ரிமூவர் போட்டிருப்பீங்க. ஃபில்ட்ரு வந்து சர்க்குலேஷன் ஆனவுடனே வாட்டர் நல்ல சைக்கிள் போனதுக்கப்புறமா ஆக்சிஜன் சர்க்குலேஷன் வந்து கிளியராக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட ஃபிஷ், அதாவது கோல்ட் ஃபிஷ்ஷில் நீங்கள் என்ன வெரைட்டி வாங்குறீங்களோ வாங்கி வந்து விடலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, கோல்ட் ஃபிஷ்ஷோட சூஸிங்கில் என்ன தப்பு பண்ணுவாங்க, ரொம்ப சின்னதாக இருக்கிற கோல்ட் ஃபிஷ்ஷை வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி வந்து வாங்காதீங்க. ஸோ அது வந்து ஃபீடிங்காக யூஸ் பண்ணுற கோல்ட் ஃபிஷ்ஷை வந்து வாங்காதீங்க. அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதாவது பேர் 20 ரூபீஸு 30 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஃபிஷ் சூஸ் பண்ணாமல் லைனட் கோல்டு அந்த மாதிரி, அதாவது ஒராண்டா மாதிரி இருக்கக்கூடிய லைனட் கோல்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுலேயே ஃபுல் ஒயிட்டு ரெட் கலர் கேப் உள்ளதும் இருக்கும், அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் ரெட் கலர் கேப் உள்ளதும் இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் சூஸ் பண்ணுறது மூலிமா அது வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய கோல்ட் ஃபிஷ். அது மட்டும் இல்லாமல் க்ரோத் ரேஷியோ வந்து நல்லாயிருக்கும். மற்ற நீங்கள் நார்மல் அந்த ஃபீடர் கோல்ட் ஃபிஷ்ஷை வாங்கி விட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் அதுக்கு வந்து க்ரோத்தே இருக்காது. நான் வந்து அது விசிபிளாக நான் பிகினராக இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வாங்குறது மூலிமா ரொம்பவே உங்களுக்கு வந்து இதோட டார்சல் ஃபின் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டர் பேராமீட்டர்ஸில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அமோனியா நைட்ரேட் லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அமோனியா, நைட்ரேட், நைட்ரைட் 3 இருக்குது. ஸோ இது வந்து எப்போ ஜாஸ்தியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் வந்து நீங்கள் விட்டுருவீங்க. அதுக்கப்புறமா உங்கள் கோல்ட் ஃபிஷ் வந்து எப்போவுமே வந்து நிறைய வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபிஷ் அது.
ஸோ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு போடுறீங்களோ அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ரொம்ப கரெக்டான ஒரு குவான்டிட்டியில் ஃபீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த குவான்டிட்டியில் கரெக்டாக ஃபீட் பண்ணுங்கள் கோல்ட் ஃபிஷ்க்கு. உங்களுக்கு அது அளவு தெரியல அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட கண் அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா நீங்கள் போட்ட ஃபீடு வந்து சிங்க் ஆகிறதுக்கு முன்னாடியே அது கடகடான்னு சாப்பிட்றோம். அந்த குவான்டிட்டி வந்து போதுமானது. இப்படி சாப்பிட்டு முடித்த உடனே நிறுத்திக்கிங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபீட் பண்ணால் போதும். அதிகபட்சம் 3 தடவை பண்ணலாம். அதுவும் லிமிட்டடாக தான் ஃபீட் பண்ணணும். நான் ஏன் ஃபீட் பற்றி இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வாட்டருக்கும் இந்த பிரச்சனைக்கும் இந்த ஃபீடிங் வந்து ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ கோல்ட் ஃபிஷ்ஷோட பூப் இருக்கு இல்லையா, அதாவது வேஸ்ட் வந்து அதிகமாக அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது வாட்டரில் நைட்ரேட் லெவல்ஸ் எல்லாமே வந்து அப்நார்மல் ஆகிடும். அந்த இதை வந்து டேக்கிள் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் ஏதாவது போடலாம். அதாவது ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டு இல்லைனா மணி பிளான்ட் போடலாம். ஸோ பிளான்ட் இருந்ததுன்னா அதுக்கு லைட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அப்படி அந்த மாதிரி வந்து ரொம்பவே ஹையர் எண்டு பிளான்ட்டும் போக தேவையில்ல. நீங்கள் மணி பிளான்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ கோல்ட் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆப்வியஸ்லி டேங்கோட டாப் கவர் வந்து தேவை அப்படிங்கிறது அவசியம் இல்லை, கோல்ட் ஃபிஷ்க்கு மட்டும். ஸோ நீங்கள் கோல்ட் ஃபிஷ்ஷோட கொய்க்கரை போடுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்கு வந்து டாப் கவர் கொடுக்கணும். ஸோ டாப் கவர் இல்லாமல் வெறும் கோல்ட் ஃபிஷ்ஷுக்குனே டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா டாப் லேயரில் மணி பிளான்ட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ மணி பிளான்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக ஒரு லோ லைட்டிங் பிளான்ட் தான். அது அழகாக வளரும். அதோட ரூட்ஸ் வந்து ஃபிஷ் டேங்கில் படுறது மூலிமா அந்த ரூட்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லேருந்து க்ரியேட் ஆகிற அமோனியா நைட்ரேட்டை வந்து ஓரளவுக்கு சக் பண்ணிவிடும். வாட்டரை பியூரிஃபையாக வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பத்துமா நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை கண்டிப்பாக நீங்கள் ஃபில்டரை க்ளீன் பண்ணணும். 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். கோல்ட் ஃபிஷ் கீப்பிங்கில் ரொம்ப முக்கியமானது வாட்டர் சேஞ்சிங்கு. ஸோ வாட்டர் சேஞ்சிங் ஏன் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த ஃபிஷ் வந்து வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் சேஞ்சிங் பண்ணணும். பண்ணுறது மூலிமா மட்டும்தான் ஃபில்டரையும் க்ளீன் பண்ணி 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா தான் உங்களுடைய வாட்டர் பேராமீட்டர்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி இந்த ஏபிஐ டெஸ்ட் கிட் அப்படின்னு ஒரு கிட் சொன்னேன் இல்லையா, அந்த கிட் மூலிமா உங்கள் அமோனியா நைட்ரேட் லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வாட்டரோட டிடிஎஸை வந்து செக் பண்ணுறதுக்கு டிடிஎஸ் மீட்டர் வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லலாம் சேல் பண்ணுறாங்க. அதுக்கு காஸ்ட்டும் கம்மி தான், 200 ருபீஸ் 300 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நான் பிகினராக இருக்கும்போது இந்த டிவைஸஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வாட்டர் பேராமீட்டர்ஸை நார்மலாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நினச்சி நிறைய ஃபிஷ்ஷை லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து நம்ம இந்த கிட் யூஸ் பண்ணாமல் வாட்டர் கண்டிஷனாக மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த கிட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி ஃபிஷ்ஷை லூஸ் பண்ணி மறுபடியும் ஃபிஷ் வாங்குகிற அந்த ப்ரைஸுக்கும் நீங்கள் டெஸ்ட் கிட் வாங்கி யூஸ் பண்ணுறதும் வந்து அதை விட உங்களுக்கு மணி சேவிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு உங்கள் ஃபிஷ் வர்றது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் வாங்கி விட்டதுக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். கோல்ட் ஃபிஷ்ஷை வந்து கண்டிப்பாக அதோட க்ரோத் ஸ்டேஜ் கரெக்டாக கொண்டு போக முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த லைவ் பிளான்ட்ஸு, ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ், சிம்பிளான பிளான்ட்ஸ், அதாவது டுவார்ஃப், அதாவது வாட்டர் லெட்டிவ்ஸ்லேயே டுவார்ஃப் வந்து இருக்கும். முடிஞ்சால் அவங்களோட நியர்பை இதில் வந்து லேக்கில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். இல்லை அக்வாரியம்லேயே சேல் பண்ணுறாங்க, அதை போட்டுக்கலாம். ஸோ வாட்டர் பேராமீட்டர்ஸ் பற்றி கோல்ட் ஃபிஷ்ஷோட ஃபிஷ் கீப்பிங்கில் வாட்டர் பேராமீட்டர்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.